இப்போ நம்ம பார்க்குறது யூடியூப் கிரியேட் இந்த வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே எடிட்டிங் டூல்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ அதுக்கப்புறம் யூடியூப் கிரியேட் ரெண்டுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ வந்து நல்லது. அதுதான் வந்து நம்ம அனலைசிஸில் பார்த்துக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோ வந்து இப்ப நான் இதில் வந்து அப்டேட் ஆகலை, அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்டேட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது யூடியூப் கிரியேட் அதுவும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்தது யூடியூப் கிரியேட் அது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ரூல்ஸாக எடிட் பண்ணிக்கலாம், நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கு யூடியூப் கிரியேட். கிங் மாஸ்டர் அந்த மாதிரி டூல்ஸுக்கு பதிலாக இது வந்து யூடியூப்லேயே வந்து அவங்களே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே வீடியோஸ்லாம் வந்து நம்ம ப்ளஸ் சைன் இருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து எந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோலாம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. உள்ளே போயிட்டு இந்த வீடியோ ஒரு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு இப்போ வீடியோ வந்து வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வேண்டாம் வேறு ஐடி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பண்ண வீடியோவில் நம்ம வந்து எடிட்டிங் பண்ணாலும் அப்படியே கூட பண்ணிடலாம். நிறைய புது வீடியோலாம் நான் போட்டு வச்சுருவேன். நம்ம புது வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம். அதில் போயிட்டு ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓவர்லே ஆப்ஷனில் போய் போயிட்டீங்கன்னா நம்ம லோகோ ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணணும். இந்த லோகோ அது செட் பண்ணிட்டீங்கன்னா சேனலோட லோகோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கார்னரா, இல்லை ரைட் பண்ணதா, லெஃப்ட் பண்ணதா, சைஸ் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எப்படி வேணாலும் ரொட்டேஷன் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கார்னரில் செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. அதை வந்து நம்ம எந்த டைம் வரைக்கும் இல்லை ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு அது வரைக்கும் வேணும்னா நம்ம டேக் பண்ணிக்கலாம். டேக் பண்ணி ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கரில் போனீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இந்த ஸ்டிக்கர் வரும். அதுக்குள்ள வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் ரீசைஸ் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து கார்னரில் வச்சுருக்கேன். அதையும் வந்து டேக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக இல்லை ஷார்ட்ஸ் அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வியூ வரும். வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. எந்த ஸ்டிக்கர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம வந்து வெளியே வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்சர்ட் பண்ணுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க வந்து யூடியூபுக்கு நம்ம சேனலுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே வந்து இதில் பண்ணுறாங்க. இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் கிரியேட்டுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ குவாலிட்டியும் அதே மாதிரி வரும். நான் வேறு ஸ்டிக்கர் கூட யூஸ் பண்ணலாம். அதில் அனிமேட் பண்ணால் அனிமேட் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் பண்ணலாம். எல்லாமே ட்ரிம் பண்ணணும்னா கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை ட்ரிம் பண்ணால் கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு வேணுமா, இல்லை நடுவில் வீடியோவில் வேணுமா, அந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணாவும் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு அந்த இதை உடனே டெலிட் பண்ணாவும் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆப்ஷன் இருக்குது. டூப்ளிகேட் பண்ணலாம். அதே வீடியோ வந்து நம்ம அதிலே வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டுமே போடலாம். ஒவ்வொரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துவாங்க, ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம நம்ம ஃபோனில் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ரிலேபிளாகவும் இருக்குது. யூஸ் பண்ணிட்டு ஈஸியாக இருக்குது. அடுத்தது ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்குது. ஜிஃப் கூட நம்ம வந்து போடலாம். ஜிஃப், எமோஜி அதெல்லாம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் வீடியோஸில். அடுத்தது ஹார்ட் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
அதான் எமோஜியில் ஆப்ஷன்ஸ் அதை கூட செக் பண்ணிக்கலாம். அதை கூட செக் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எங்கே வேணாலும் வைக்கலாம். யூஸ் பண்ணுங்க, இந்த டூல் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேர் டவுன்லோட் பண்ணல, கம்மியாக தான் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் தெரியல, நாலேஜ் இல்லையா தெரியல. ஆனால் ரொம்ப ஈஸியாக ஆஸ்பெக்ட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். யூடியூப் வேணுமா, ஷார்ட்ஸ் வேணுமா, இல்லை வீடியோவாக வேணுமா, அந்த ஸ்க்ரீனோட சைஸ் இதை பண்ணிக்கலாம். அது மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா டைம் எடுக்கும். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. டைம் மாஸ்டர் அதிலலாம் போனீங்கன்னா டைம் ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும். நானே யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நேரம் விட்டுட்டேன் நான். அது இந்த யூடியூப் கிரியேட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் ஆகுது வீடியோ, ஃபாஸ்ட்டாக வந்து அப்லோடும் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம மொபைல்லேயே வந்து இப்போ பண்ணுறாங்கல்ல, மொபைல்லேயே வந்து சேனல் ஓப்பன் பண்ணி அவங்க சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்தது நீங்கள் டேரெக்டாக அப்லோடில் யூடியூப் ஷார்ட்டு அப்லோட் பண்ணலாம். இல்லை அதுக்கு யாருக்கா ஷேர் பண்ணணும், இல்லை இந்த வீடியோ வந்து அப்படியே வச்சுருந்து நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் வீடியோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதாரணமாக மொபைல் வச்சுக்கிட்டு வீடியோ போட உங்கள் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களாம் ஈஸி.